அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. ஹஸரத் அப்துல் வஹாப் பாக்கவி, ஹஸரத் மாமா அவங்கள பற்றி ஒரு சம்பவத்தோடையே இதை ஆரம்பிக்கலான் இருக்கிறேன். எனக்கு ஒரு 8-10 வயசு இருக்கும். இப்போ நம்ம நாகூரில் சாமார் இதை சேர்ந்தவங்க. அப்போது இங்கே லாட்ஜி, ஹோட்டலு இதெல்லாம் இல்லாத காலம். அப்போது இங்கே ஜாரத்துக்கு வரக்கூடிய வெளியூர்லேருந்து வரக்கூடியவங்க அந்தந்த சாப்பு வீட்டில் தங்கிக்குவாங்க, அங்கேயே சாப்பிட்டுக்குவாங்க. அப்படியே ஜாரத்து, போக்குவரத்து இதெல்லாம் முடிச்சுட்டு போவாங்க. அந்த மாதிரி நம்ம திருவாரூர் மாவட்டத்தை சேர்ந்தவங்க ஒரு ஃபேமிலி எப்போவும் வளமையாக வருவாங்க, ஜாரத்து பண்ணுவாங்க, போவாங்க. அந்த குடும்பம் எப்படியாப்பட்ட குடும்பம்னாக்கா, ஒரு ஒரு வயதான பெண்மணி, அவங்களுக்கு 2 பெண் பிள்ளைங்க, எல்லாமே ரொம்ப வயசு கூடுதலான குமரு, கல்யாணம் முடியாத குமரு. இவங்க புருஷன் மலேசியாவுக்கு சஃபர் போகிறேன்ட்டு போனவங்க. ஒரு 12 வருஷம் ஆகியும் அவரை பற்றின எந்த ஒரு தொடர்பும் கிடையாது, எந்த ஒரு தகவலும் கிடையாது. அவர் இருக்கிறாரா இல்லையா எதுவுமே தெரியாது. அப்போது இவங்க குடும்பத்தையும் ரன் பண்ணணும். அதனால் இந்த பிள்ளைங்க டைலரிங் கற்றுக்கிட்டு இந்த வயசான அம்மா எல்லா வீட்லேயும் போயிட்டு அந்த பெண்களுக்குரிய ஆடைகள், அந்த துணிமணிகளோட வாங்கிட்டு வர்றதும், தச்சு அதில் குடும்பம் ஓடிக்கிட்டு இருக்குது. இந்த சூழ்நிலை அப்படியே யோசித்து பாருங்கள், என்ன ஒரு நெருக்கடியான சூழ்நிலை. ஆம்பளை இல்லாமல் இந்த 3 பெண்மணிகளோடு போகுது 2 குமரு. அவங்களுடைய வயிற்றுப்பாடுக்கே இவ்வளோ சிரமத்தில் போய்கிட்டு இருக்கிறப்போ, இந்த சமயத்தில் அந்த பொம்பளைக்கு வாதம் அடிச்சிடுது. அப்போ என்ன மாதிரி ஒரு நெருக்கடியான சூழ்நிலையாக இருக்கும். அப்போ நாங்கள் வீட்டில் இருக்கிறப்போ அப்படியே ஸ்ட்ரெச்சரில் தூக்கிட்டு வர மாதிரி ஒரு 6 பேர் அவங்க சொந்தக்காரவங்க தூக்கிக்கிட்டு வீட்டில் படுக்க வைக்கிறாங்க. ஒரு பக்கத்து வாயில் பால் ஊற்றுறாங்க, இன்னொரு பக்கம் பாதி பால் வெளியில் வந்துடுது. 3 ஸ்பூன் ஊற்றுனா 1.5 ஸ்பூனு வெளியே இன்னொரு பக்கத்தில். அப்போ இந்த 2 குமர்களும் நிற்கிது. இந்த சொந்தக்காரவங்களாம் இந்த ஜாரத்துக்கு போயிட்டு வரோன்ட்டு ரொம்ப நேரமாகியும் யாரும் திரும்பி வரல. அதாவது போட்டுட்டு ஓடிட்டாங்க. அப்போ எங்களுடைய சொந்த பந்தம்லாம் எங்களை கிண்டலு கேலி பண்ணுதுல்வோ. உங்களுக்கு இருக்கிற துயரம் பத்தலண்டு எல்லாம் 2 குமரை அனுப்பி வச்சுக்கிறான் அப்படின்னு சொல்லி எல்லாம் சிரிச்சு சொல்லுவோம். ஏன்னா அந்த பொம்பளை முடிஞ்சு போன கேஸு அப்படிங்கிறது தான் நாளை எண்ணிக்கிட்டு இருக்கிறோம். எப்போ முடியுமோ இது என்ன செய்ய போகிறோன்ட்டு ஒன்றுமே நம்மளுக்கு யோசனை இல்லை. இந்த மாதிரி ஒரு நெருக்கடியான சூழ்நிலை. அந்த குமர்களுக்கும் முடியெல்லாம் நிறைக்கிற ஒரு நிலைமையில் அந்த குமர்களும் இருக்குது. நம்மளோட ஒரு சொந்த சகோதரி மாதிரி வீட்டில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறார்கள். இது யாருமே எதிர்பார்க்காத நிலையில் ஒரு 40 நாளில் இந்த பொம்பளை அப்படியே எந்திரிச்சு உட்காந்துருச்சு. இது என்னாண்டு யாருக்குமே ஏதோ கனவு கண்டு முழிச்ச மாதிரி இருக்குது. திடீர்னு எந்திரிச்சு உட்காந்துருச்சு. இந்த சம்பவத்தை அப்படியே யூசுப் நானா வஹாசாம் அம்மாட்ட சொல்லியிருக்கு. இந்த மாதிரி மாமா அந்த பொம்பளை எந்திரிச்சு உட்காந்துருச்சு அம்மான்ட்டு. அதில் உடனே வர சொல்லுப்பா அப்படின்ட்டு நானாவை சொல்லுவோமே. நானா அதில் கூட்டிக்கிட்டு வந்துருச்சு. எல்லோரும் உட்காந்துருக்குறோம். அந்த அம்மாவும் வந்துட்டா. வந்தவுடனே உங்களுக்கு என்னம்மா பிரச்சனை அப்படின்ட்டு மாமா கேட்குறா. அந்த பொம்பளை பேச்சு எப்படி இருக்கோண்டாக்கா, மாமாவோட சபை கதவை இப்படி சுண்டுனாவே ஒரு பெரிய சத்தம் மாதிரி கேட்கும். அவ்வளோ சைலண்ட்டாக இருக்கிற சபை.
இன்னொன்று எவ்வளோ அங்கே நம்ம டிசிப்ளினை பார்க்க முடியுமோ அத்தனையும் அந்த இடத்துல பார்க்கலாம். அவ்வளோ அமைதியான சபை. இவங்களுக்கு கொஞ்சம் குரலும் கொஞ்சம் ஹெவியான குரல், ஸ்லாங்கு அதை விட வேடிக்கையான ஸ்லாங்கு. ஒரு மாதிரி படபடன்னு தமிழ் பேசுகிற ஆளுக்கு கூட அது என்ன பேசுதுன்னு சரியாக புரிஞ்சிக்க முடியாது. இந்தாத்தா பிஸ்கொத்து தின்னு அப்படிங்கும். அந்த மாதிரி பேசக்கூடிய பொம்பளை பேசுனா எப்படி இருக்கும்? எங்களை விட்டு போனான்தா ஒரு மரியாதை குறைவாக பேசுது. எங்களுக்கெல்லாம் ஒரு மாதிரியாக இருக்குது. மாமா எல்லாத்தையுமே கண்ணை காட்டிட்டா, அவளை ஃப்ரீயாக பேச விடுங்கப்பா அப்படின்ட்டா. அதோட பேசுகிற அது மாதிரி விட்டுட்டு போனான்தா. அவன் இந்த ஆள் இறந்துட்டான்ப்பா, அவன் உயிரோடு இருக்க வாய்ப்பு இல்லைத்தா அப்படின்னோடனே மாமா அப்படியே சைலண்ட்டாக குனிஞ்சிட்டா. குனிஞ்சிட்டு இறந்துட்டாருண்டாக்கா ஏதாச்சும் ஒரு வகையில் உனக்கு தெரிஞ்சிருக்குமா, அவன் இறக்கலை அப்படிங்கிறா. ஆனால் குனிஞ்சு அமைதியாக தான் பேசுகிறா. இந்த பொம்பளை ஸ்ட்ராங்காக தன்னுடைய வாதத்தை எடுத்து வைக்கிது. அவன் செத்துட்டான்தா, இல்லாக்கட்டி யாருக்காச்சும் தெரிஞ்சிருக்கணும்ல, யாருக்குமே தெரியலை. ஒன்று குடும்பத்துக்கு தெரிஞ்சிருக்கணும், கூட்டாளிமாருக்கு தெரிஞ்சிருக்கணும், யாருக்குமே தெரியலை அப்படின்ட்டு அந்த அம்மாவும் ஸ்ட்ராங்காக பேசுது. 2வது தடம் மாமா சொல்லும்போது அவர் உயிரோடு தான் இருக்கிறார் அப்படின்ட்டா. அதோட நாங்கள் தூரத்துலேருந்து இப்படியே செய்கை காட்டியாச்சு. அதுக்கு மேலே பேசாதீங்கன்ட்டு செய்கை காட்டியாச்சு. அந்த நிமிஷம் வரைக்கும் மாமா ஒரு ஆளை தவிர அவர் இறந்துக்கத்தான் வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது தான் எங்களுடைய அத்தனை பேருடைய இது. மாமா ஒரு ஆள் மட்டும்தான் அவர் உயிரோடு இருக்கிறதா சொல்கிறா. இதை நினச்சி பாருங்கள், நம்ம அந்த நேரத்தில் என்ன ஒரு அபிப்பிராயம் மாமா பேரில் வச்சுருப்போம். இது எப்படி சாத்தியம், இது என்ன ஒரு சாத்தியம் இல்லாததை சொல்கிறா அப்படிங்கிற மாதிரிலாம் நம்மளுக்கு தோணியிருக்கும். கொஞ்ச நாள் தான் போயிருக்கோம், அலறிக்கிட்டு ஓடி வருது. நான் தான் சொன்னேன், அந்த பொம்பளைக்கு எந்த ஒரு தங்கு தடை எதுவும் கிடையாது. எல்லாருமே தடாபுடாண்டு தான் இருக்கும். எத்தா நீ சொன்னது தாத்தா ஜெயிச்சிச்சு, நீ சொன்னது தான் நடந்துச்சுன்ட்டு ஒரு லெட்டரை தூக்கிக்கிட்டு வருது. அந்த ஆள் உசுரோட தான் இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு. அதோட இது தான் மாமா. என்னண்டா, நம்மளுக்கெல்லாம் ஒரு விஷயம் தெரிஞ்சிச்சுண்டா நம்மளோட ஆட்டத்துக்கு ஒரு மாதிரியாக இருக்கும். ஏதோ ஒரு வகையில் நம்ம சொல்லால் செயலால் ஏதாச்சும் ஒரு ஆளை மற்றவங்கள எதோ தெரியாதவங்கண்டு ஒரு செய்கையிலையாச்சும் ஒரு மட்டம் தட்டி பார்த்துருவோம். இதுதான் மாமா. எந்த சலனமும் இருக்காது. அதுதான் ஒன்று. அப்படியே அமைதியாக, அப்பவும் அமைதியாக தான் இருக்கிறா. அப்படியே சந்தோஷம்னு கூட அது எதுவுமே அவளை பாதிக்கலை. அதோட என்னம்மா விஷயம்னா, இல்லை இந்த லெட்ரு போட்டிருக்காருத்தா. சரி, அதை மாமா ஆளுக்குன்னு அந்த ஒரு பார்க்கர் பேனா வச்சுருப்பா. அதை எடுத்து அடுத்த நிமிஷமே கையில் கொடுத்தா. கொடுத்துட்டு பதில் எழுதுமா அப்படின்ட்டா. என்ன எழுத அப்படின்ட்டு அந்த மனுஷி கேட்டுச்சு. உனக்கு என்ன தோணுதோ எழுது அப்படின்னோடனே அவங்களுக்கு எழுத தெரியாது. அதனால் அவங்க சொல்ல நாங்களும் தான் அதை எழுதணும். இந்த மாதிரி நீ விட்டுட்டு போன, இந்த சின்ன பிள்ளையில் விட்டுட்டு போனால் இதெல்லாம் ரொம்ப பெரிய குமர்களாக நிற்கிது, தலைமுடியெல்லாம் நிறச்சிக்கிட்டு இருக்குது. இந்த குமரை எப்படி கரை சேர்க்கிறது? இந்த நானும் வாதடிச்சு விழுந்து இந்த இப்போ எந்திரிச்சு உட்காந்து உனக்கு லெட்டர் எழுதிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்ட்டு சொல்லி அந்த அம்மா லெட்டர் எழுதுனுச்சு. உடனே ரிப்ளை வந்துச்சு. கடைசியில் அந்த ஆள் ஆஸ்திரேலியாவில் இருக்கிறாரு. அங்கேருந்து ரிப்ளை வந்துச்சு. வந்தவுடனே அப்புறம் இந்த அம்மாவை அங்கே ஏற்றுறதுக்கு உள்ள ஃபார்மாலிட்டிஸ்லாம் அனுப்பியிருந்தார். அதை கொண்டுகிட்டு போயிட்டு உங்களுக்கு மெட்ராஸில் அவங்களுக்கு மெடிக்கல் இதெல்லாம் போட்டுட்டு அப்புறம் டெல்லி வரைக்கும் அவங்கள கூட்டிகிட்டு போயிட்டு சாணக்பூரில் ஆஸ்திரேலியா ஹை கமிஷனில் கொண்டுக்கிட்டு போயிட்டு அவங்கள இன்டர்வியூ பண்ணிவிட்டு அங்கேருந்து இப்போ அவங்க கரண்ட்டில் ஆஸ்திரேலியாவில் இருக்கிறாங்க. இது மாமா ஒரு ஆளை தவிர யாருமே அங்கே நம்ப கிடையாது. இது எப்படி சாத்தியம்னு தெரியாது.
ஆனால் எந்த ஒரு சலனமும் கிடையாது. இங்கே நான் சொல்ல வர்றது, இப்படி ஒரு நபரை நான் லைஃப்பில் பார்த்தது கிடையாது. எந்த ஒரு சலனமும் கிடையாது. அப்படியே அமைதியாக. இதுதான் நம்ம அங்கே பார்த்தது. நம்ம சின்ன பிள்ளையில இங்கே பார்த்தது.